ஒரு புத்தகத்தினுடைய எழுதப்பட்ட நோக்கம், அந்த ஆக்கியோன் அந்த புத்தகத்தை எதற்காக எழுதினார், அதை யார் எழுதினார், யார் அந்த புத்தகத்தை பெறப்போகிறார், ரெசிப்டன்ட் அது யார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு கொண்டாதான் நம்ம வேதாகமத்தில் இருக்கிற அந்த புத்தகம் சொல்லுகிற பொருளை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள முடியும். அப்போஸ்தல நடவடிக்கைகளில் நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1வது அதிகாரம் 1வது வசனம். இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். டாக்டர் லூக்கா யாருக்கு எழுதுகிறாரு? அதிலேயே அவர் முகவுரையில் சொல்கிறாரு, தெயோப்பிலு அவருக்கு எழுதுகிறார். என்ன நோக்கத்திற்காக எழுதுகிறார் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் எவிடன்ஸ் என்ன சொல்லுது வரலாறு அப்படின்னா, பவுல் சிறைச்சாலையிலே சுவிசேஷத்தின் நிமித்தமாக அடைக்கப்பட்ட பொழுது அவரை வெளிக்கொண்டு வருவதற்காக